நீங்க நல்லா பாருங்க, 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டுகள் வீட்டுல தொடர்புகள்ல மாயா கான்செப்ட்ல தான் இருக்கிறேன். அப்ப அந்த தியானம் பிறக்கும் போது அதுக்கப்புறம் நான் முழுமையா எல்லாத்தையும் விட்டு வெளியில வரேன். அப்ப அது வர்றதுக்கு அதான் சொல்றேன், தன்னை உணர்றதுங்கிறது தானா நிகழ்வு. அப்ப நான் வந்து எங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க, தம்பி இதை தப்புப்பா, இதை செய்யாதப்பா. தியேட்டர் எல்லாம் போடுவாங்கல்ல, நோ ட்ரிங்க் ஸ்மோக்குமாங்கல்ல, அந்த மாதிரி தாய் தந்தை எந்த தாய் வந்து தன்னுடைய மகன் வந்து ட்ரிங்க்ஸையோ இல்ல புகை பழக்கத்தையோ இல்ல பிற பெண்கள்கிட்ட தொடர்பு இருக்கிற தாய் வந்து ஏத்துக்குவாளா? அப்ப தாய் வந்து சொல்றா, தகப்பன் வந்து சொல்றான், அதை வந்து நம்மளால ஏத்துக்க முடியும். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவங்கள்ட்ட மறைக்கிறோம், பொய் சொல்றோம். அதை மீறியும் ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களே ஏமாத்தி ஒரு சந்தோஷமா, நான் அப்படியாப்பட்ட ஆள் இல்லைன்னு அதை ப்ரூவ் பண்றதுக்காக அவங்களை ஏமாத்தி அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறோம். அப்ப அவங்கள சந்தோஷமா வச்சுக்கும் போது இவ்வளவு நல்லா நம்மளை பார்த்துக்கிற பையன் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு தாய் நம்புறான். புரியுதுங்களா? இப்படிதான் நிறைய இடங்கள்ல நடக்கப்படுது. அப்ப அதுக்குள்ள நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறது, அந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனே அந்த மாயா கான்செப்ட்ல இருந்து வெளியில வரணும். ஒருத்தன் தானாவே பொய் சொல்றதை விடுறாங்கிறாங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் இல்ல, குரு சொல்லி எல்லாம் யாரும் விட மாட்டாங்க. அந்த குருவுடைய அலைவரிசைங்கிறது குருவே கிடையாதுன்ட்டேன் நான். அலைவரிசை தான். அந்த அலைவரிசைனால அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பொய் உரைக்கிறத அவரே மாத்துறாரு, சேஞ்ச் பண்றாரு. அப்ப அவருடைய கான்செப்டே மாறுது. அப்ப அவருடைய வீட்டுல இருக்கிற ரொட்டீன் வாழ்க்கை இருக்குல்ல, அது மாறிடுது. அப்ப அவங்க வீட்டுல உள்ளவங்க இவரோட டிராவல் பண்றதுல முரண் ஏற்படுது. இப்ப இவர் என்னன்னா நல்லவனா மாற ட்ரை பண்றாரு, அவங்க இது வேண்டாங்கிறாங்க. அந்த மாயா தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க காசியில குளிக்க போறதுக்கு நிறைய வீட்டுல குழந்தைங்க 17ல இருந்து 20 வயசு குழந்தைங்க கேட்டா, ஒரு ஆணோ பெண்ணோ கேட்டா அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அது இப்ப போக கூடாது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும்பாங்க. அப்ப நம்ம வீட்டுல எதை நம்ம முன்னிறுத்துறோம்னா மாயா கான்செப்டை தான் முன்னிறுத்துறோம். இப்ப நம்ம கோயிலுக்கு அனுப்புறது, குரு கிட்ட அனுப்புறது ஏதாவது பொருள் கேட்டோ இல்ல நம்மளுடைய ஆரோக்கியத்தையோ இல்ல நம்ம லட்சியத்தை நிறைவேற்றி கொடுக்கறது குரு உதவியா இருப்பாரு தான் இத்தனை பேரையும் அனுப்புறாங்க. நீங்க தன்னை உணர போறேன்னா உங்களை யாரையும் அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி தன்னை உணர்றது என்ன கான்செப்ட்னு அவங்களுக்கு தெரியாது, அதனாலயும் அவங்க வந்து உங்களை அனுப்புறாங்க. ஒருவேளை இதை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா 100% உங்களை அனுப்ப மாட்டாங்க. அப்ப இந்த மாயா கான்செப்ட் எல்லா மனிதனும் மாயாவில இருக்கும்போது எல்லாம் மாயாவா மாறி போகும்போது யாராலையும் அதை உணர முடியல. அப்ப ஒரு குருவுடைய அந்த அலைவரிசையை செலுத்த 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 அவரே தன்னை மாற்றிக்கிறாரு. அப்ப நாம வந்து எங்க அம்மா சொன்னதை நான் வந்து கேட்கல. ஏன்னா எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன கட்டுப்படுத்துகிற அலைவரிசையை கொடுக்க முடியல. இப்ப ஒரு மருத்துவர் மாத்திரை தான் கொடுக்குறாரு. இப்ப நான் மாத்திரை கொடுக்க மாட்டேன், இந்த பொண்ணுக்கு அலைவரிசையை காற்ற கொடுத்துருவேன். அவர் வந்து டேப்லெட் கொடுக்குறாரு, கேமராவை பார்த்துட்டு இந்த வயிற்றுல இந்த மாதிரி ஒன்று இருக்கு, இதை வந்து ரிமூவ் பண்ணுவோம், இல்லைன்னா அதுக்குள்ளேருந்து என்ன ஒரு வடிவம் பண்ணுவோன்னு ஒரு டானிக்கையோ ஒரு விஷயத்தையோ ஒரு ஊசியையோ மாத்திரையோ கொடுக்குறாரு. இப்போ நான் மாத்திரையோ ஊசியோ கொடுக்கறது இல்லை. அப்போ என் தாய் வந்து என் உடலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என் மனதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவ என்னை வந்து இயக்க முடியல. அப்போ தியானத்துக்குள்ளேருந்து என்னன்னா என்னுடைய மனதையோ என்னுடைய உடலையோ இயக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த அலைவரிசைக்கிட்ட இருக்கு. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, இப்படி போகாத தவறு அப்படின்னு என்னை தடுக்குது. ஒரு கூட்டமா கல்லூரி வாசல்ல ஒரு 5 பெண்கள் பஸ் ஏறதுக்காக நிக்கிறாங்க. அந்த பெண்களை பார்த்தவன் நம்ம சகோதரி, நம்ம வீட்டுல இருக்கிற தாய் அப்படின்னு தோணுதுன்னா அந்த அந்த அலைவரிசை அவ்வளவு தீவிரமா சப்போர்ட் பண்ணுது. அப்ப இதை வந்து நம்மளால பல்வேறுபட்ட உரைகள்ல சொல்றேன், என்னுடைய ஆசிரியர் என்னை வந்து சேஞ்ச் பண்ண முடியல, என்ன சுமந்த என் தாயால என்ன சேஞ்ச் பண்ண முடியல. என் தகப்பன் வந்து எனக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரி, ஒரு நண்பன் மாதிரி, அவரும் என்ன தோல்ல கையை போட்டு என்ன ட்ரை பண்றாரு மாத்துறதுக்கு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு காசு பண்ணலாம் வேண்டப்பா, நீ வந்து எனக்கு கெட்ட பேர் இல்லாம நீயும் கெட்ட பேர் இல்லாம பியூரா வாழு. அவனே எங்க அப்பா வந்து என் தோல்ல கையை போட்டு பேசுறாரு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் உன்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, நீ உன்னை யாரும் குறை சொல்லி நான் கேட்கக்கூடாது, எனக்கும் இந்த மாதிரி இன்னாரு வெங்காயம் புள்ள பெத்தான் அப்படின்னு வந்து என்னுடைய பேரையும் இதாகக்கூடாது, அதை மட்டும் நீ பார்த்துக்க அப்படிங்கிற. அப்ப அது என்னன்னா நான் கேட்குறேன், எமோஷன் ஆகுறேன். பல நாள், ஒரு நாள் 2 நாள் கிடையாது, சிறு வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா என் தாய் சொல்கிறேன், என் தகப்பன் சொல்லும்போது எமோஷன் ஆகுறேன். ஐயோ இப்படி நடந்துக்க கூடாது, அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் வாங்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு 10 நாள் 1 மாதம் கழித்து திருப்பியும் எனக்குள்ள அந்த மாயா கான்செப்ட் வந்துடுது, திருப்பி தப்பு பண்ணிடுறேன். அப்போ அந்த தாயும் தகப்பனும் என்ன பண்ணுறா, பெத்த பிள்ளையாச்சே என்ன விட முடியல. புரியுதுங்களா? அப்போ அவங்களால விட முடியல. அப்போ நான் எனக்கு இது தவறுன்னு தெரியுது, ஆனால் இதை விடுறதுக்கான சொல்யூஷனே எனக்கு தெரியுது, இதுக்கு ஆப்ஷனே தெரியல. அப்ப சில நண்பர்கள் சேரும்போது இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறாங்க.
இந்த உலகத்துல தம் அடிக்கிறது தப்பா? தண்ணி அடிக்கிறது தப்பா? கண்களை படைச்சிருக்கா இன்னொரு பொண்ணை பாக்குறது தப்பா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லி தராங்க. முட்டாளுங்க என்ஜாய் பண்ண தெரியல. நம்ம ஊர்ல வந்து பாவடையும் தாமணியும் சேலையும் கட்டிக்கிட்டு உடல்ல இறுக்கமா சுத்திட்டு இருக்காங்க பொம்பளைங்க. அமெரிக்கால மாதிரி டவுசர் போட்டுட்டு சுத்துறது இது தெரியல. இது மூட நம்பிக்கை, முட்டாளுங்க, ஸ்டூபிட்ங்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய பண்பாடு இல்ல, ஒரு ஒரு கட்டுப்பாடுங்கிறத தாண்டி அது அந்த உடலை பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறதே தெரியல. அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. அது உடலை போர்த்தல, அந்த உடலை தக்க வச்சுக்கிறதுக்கு, உடலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழிமுறை. புரியுதுங்களா? அப்ப இந்த கான்செப்ட அவங்களுடைய வியூல இருந்து பார்க்க முடியாது. அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஒரு திருச்சியில இருந்து வந்து ஒரு ஆசிரமம் இருக்கு பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு ரைட் அப் எழுதினார்ல, பால் பிரிண்டனா. அப்ப அவரு அங்க இருந்து என்ன அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாருன்னா, இந்த மாயா வந்து அகழ்து அவர்கிட்ட போய் உட்காரும் போது சுவாசம் வசப்படுறத கண்டுகிட்டாரு. இந்த பியூரா மௌனம், எதுவுமே சக்சங்கெல்லாம் பேச மாட்டாரு. அப்படியே உட்காந்து அப்படியே பாக்குறாரு, அப்படியே காலை அப்படி தூக்கி போடுறாரு, இப்படி பாக்குறாரு, இப்படி நெளிகிறாரு, இப்படி இருக்கிறாரு, இப்படி கீழே குஞ்சுக்கிறாரு, இப்படிங்கிறாரு, இப்படியே இருக்கிறாரு. அப்புறம் ஒருத்தர் வெந்நீர் கொண்டாந்து வைக்கிறாரு, ஒருத்தர் வந்து ஒரு விசிறியை கொண்டாந்து கொடுக்குறாரு, அப்படியே விசிறாரு. நம்மளை பார்க்கவே மாட்டாரு. ஆனா அந்த பால் பிருண்டனோட எழுத்துல என்ன இருக்குன்னா, டோட்டல் என்டையரி என் சுவாசமாய் மாறி போச்சுங்கிறார். இந்த பியூரா நான் வந்து ஒரு வெள்ளைக்காரனே மறந்துட்டேன் அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயம். கடைசிக்கு எழுத வந்த ஒரு ரைட்டரு தன்னுடைய சிஷியனாவே மாறி போனாருங்கிறது தான் அந்த புத்தகத்துடைய கண்டென்ட்டே தான். அந்த புத்தகத்துக்குள்ளே அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துக்கு சுதந்திரம் கிடைக்கணும், உண்மையிலே இந்தியாவில் ஞானிகள் இருக்கிறாங்கன்னு தேடி வந்தேன், ஆனா கிடைத்தது சுதந்திரம் எனக்குன்ட்டு. சுதந்திரம் உலகத்துக்கு தேவையில்லை. மகாத்மா காந்தி உலகத்துக்காக சுதந்திரம் வாங்க போனாரு. அவருக்கு சுதந்திரம் வாங்கியிருந்தாருன்னா அது பியூட்டிஃபுல்லான லைஃபா இருந்தது. அப்ப வெள்ளையனை எழுத்து நீ போராடி இருக்க வேண்டியது. எந்த ஞானியாவது கவர்மெண்ட்டை எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்றானான்னு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மாதிரி ஒரு ஞானி ப்ரொஃபஷனலா தியானம் பண்றவன் போய் டெல்லி செங்கோட்டை கிட்ட நின்றுகிட்டு நீங்க வராதீங்கன்னு பிளாக் கொடி காட்டிட்டு கருப்பு பலூனை விடுறானா? ஏன் விடல அப்படின்னா அவனுக்கு தெரியும். அப்ப சுதந்திரம் இந்த நாட்டுக்கு தேவையில்ல, தனக்கு தேவை. தனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் எப்ப சுதந்திரம் அடைவாங்கன்னு கிளியரா உனக்கு தெரிஞ்சிடும். அப்ப எனக்குள்ள இருந்து இந்த மாயா கான்செப்டை அகழ்றதுக்கு வழியே தெரியணும். எங்க அம்மாவே மாயாவா இருக்கிறாங்க, எங்க அப்பாவே பெரிய மாயாவா இருக்கிறாங்க. ஆனா மாயாவிலே கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, தான் கணவர் இருக்கும்போது அவங்க ஒரு இன்னொருத்தர் ஆண் மேல ஆசை இருக்கு, ஆனா பயத்துல கட்டுப்பாட்டுல அதை காட்டிக்காம இவங்க பியூராவே இதுக்குள்ளே தன்னை அடக்கிக்கிட்டு வாழ்றாங்க. தனக்குள்ளே அந்த விஷயத்தை வச்சுக்கிறாங்க. அப்ப ஆசைப்படுறாங்க, ஒரு பொருளை நோக்குறாங்க, ஆனா அந்த பொருள்கிட்ட போக கூடாது. அது நம்ம குடும்பத்துக்கோ நம்ம பிள்ளைக்கோ நம்ம கணவருக்கோ அதுக்கு அவ பேராயிரும் அப்படின்ட்டு அவங்க கட்டுப்பாட்டுக்கிறாங்க. அப்ப அவங்களும் கொஞ்சம் மாயாவா தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த தியானம் வந்து எனக்குள்ள அந்த அந்த அலைவரிசை வந்து இதை எல்லாத்தையும் அப்படியே கலையுது. இந்த ஊர்ல வந்து நிறைய புல்கள் மென்றோன்னா அந்த களை செடிகள்ல, அந்த கடலை செடி எள்ளு செடியிலலாம் களை வெட்டுவாங்க. களை வெட்டி அந்த மண்ணை வந்து அந்த தூருக்கு அணைப்பாங்க. ஏன் அணைக்கிறாங்கன்னா தூர் நல்லா குரோத்தா வளர்ந்து கீழே வேறு ஸ்ட்ராங்கா பிடிக்கிறதுக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாயா விலக 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 தியானம் கிரிப்பா பிடிக்குது, கிரிப் ஆகுது, அந்த கிரிப்னஸ் கிடைக்குது. அப்ப மாயா விலக விலக அந்த கிரிப்னஸ் வர 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 நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஊரு, என்னுடைய வீடு, குழந்தைங்க எல்லாத்தையும் விட்டு தனிமைப்படுத்துக்கிறேன். அப்ப அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள இல்லை. அப்ப ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க, காது குத்து நடத்துறாங்க, வளகாப்பு பண்றாங்க, அங்க நம்ம போய் கலந்துக்கிறது இல்லை. அது ஏன் கலந்துக்கலன்னா எனக்கு தோணலை அப்படிங்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம்னு பாத்துக்க. அப்ப நீங்க நல்ல தியானம் பண்றவன் ஒரு ஒரு மெரினா பீச்சில் போய் ஜனவரி 1 பிறக்கிறதுக்கு முன்ப அங்க உட்காந்து செலிப்ரேட் பண்ண மாட்டான். அவனுக்குள்ள ஒரு தாக்கம் இருந்துச்சுன்னா அவன் 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 இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்குள்ள போக மாட்டான். செலிப்ரேஷனை வந்து அதான் மாயா. அப்ப அவன் என்ன பண்றான், 30ஆம் தேதியிலேருந்து அட்டவணை தயாரிச்சிருவாங்க எல்லா ஸ்டார் ஹோட்டலையும். புரியுதுங்களா? அதே மாதிரி இவன் அட்டவணை தயாரிச்சிருவான். அப்ப அந்த மாயாவில இருந்து அவன் என்னன்னா விடுபட முடியாம உங்களை மாதிரி ஆளையோ என்ன மாதிரி ஆளையோ மாயாவுக்கு தான் கூப்பிடுறான். இந்த பெஸ்ட் இந்த மாயா, நீங்க வந்துருங்க, மாயாவில தான் நீங்க வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம மாயாவுக்கு போகாத போது நம்ம வீட்டுல உள்ளவங்க சாயாவை தலையில ஊத்திடுறாங்க. என்ன அப்படி
ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுச்சு, நீங்களாம் நம்ப மாட்டீங்க. அந்த அம்மா கோயில்பட்டி. அந்த அம்மா வந்து ரொம்ப பியூரா அதுக்குள்ள ஒரு நல்ல அலைவரிசை இருக்கு. இந்த அம்மா வந்து சொல்லுது, நான் வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணேன், ரொம்ப ஃபீல் பண்ணி என் வீட்டுலாம் எடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணேன், எனக்கு வந்து குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப பல்வேறுபட்ட சூழல்கள்ல நான் வந்து எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்ப எனக்கு எத்தனையோ தியானத்தை எத்தனையோ பேர் வந்து எனக்கு வந்து கைட் பண்ணாங்க. நான் யார்கிட்டையும் போகல. ஒருத்தர்கிட்ட போனேன். அதுவும் நான் ரொம்ப தொடர முடியல, பயந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் உங்க காணொலியை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கிற அந்த யூடியூப் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க நேரடியா பேசுறதில்லைன்னாங்க. அப்புறம் அவர்கிட்ட ரொம்ப நாள் அவர்கிட்ட சொல்லி ஒரு நாள் பேச வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னா ஒரு நாள் பேச வாய்ப்பை எடுத்து கொடுத்தாரு. அப்ப நீங்க சொன்னீங்க, கொஞ்சம் அப்படி இப்படி போகாம கொஞ்சம் மௌனமா அமைதியா இருமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. அப்புறம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவர் என்ன தியானத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாரு. ஆனா எப்ப அலோவ் பண்றாருன்னா, உன் சாமியை உன் குருவை பார்க்க போனா எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்கணுங்கிறாராம். தொழில்ல ஏதாவது லாபம் கிடைச்சா உனக்கு பஸ் காசு கொடுத்து அனுப்புறேன். ஒரு 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 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடி அந்த அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவ வந்ததுக்கு காரணமே எங்க வீட்டுக்காருக்கு அன்னைக்கு ஒரு லாபம் கிடைச்சிச்சு, அதனாலதான் எங்களை அனுப்பிச்சு வச்சாரு. அப்ப ஒரு குரு கிட்ட இருந்து ஏதாவது பொருளாதார ரீதியாவோ புகழோ கிடைச்சா தன்னுடைய மனைவியோ குழந்தையோ போயிட்டு திருப்பி ஏதாவது வாங்கிட்டு வா. நீ வந்து கான்செப்டா அந்த கறி மீன் எல்லாம் விட்டுட்டு வள்ளலார் மாதிரி குரு மாதிரி அது மாதிரிலாம் பேசுனா நீ நானும் சிங்க் ஆக மாட்டோம். அப்ப ஒரு வீட்டுல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஒரு மாயாவுக்கும் கொஞ்சம் மாயாவை தவிர்க்கிற ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஃபைட் நடக்குது, ஒரு போர் நடக்குது. அப்ப அவங்களுக்குள்ள என்ன மாதிரி கொஞ்சம் அந்த மாயாவை நீக்கிறதுக்காக போராடுறவன் இந்த சாமியார் பயில்வதான் அந்த வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இதுக்குள்ள தியானங்கிறாங்க, அதுங்கிறாங்க, சாமிங்கிறாங்க, குருங்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு. இதுக்குள்ள அந்த அந்த தெளிவான கிளாரிட்டியோ புரிதலோ ஏற்படலை அப்படிங்கிறது தான். அப்ப எந்த மனிதனாலும் தான் பொய் சொல்றதையோ தான் விரும்புற ஒரு பொருளையோ விட முடியாது. விடணும்னா அவனுக்குள்ள அந்த சுவாசம் பல நாள் உள்ள அந்த ஊடுருவி இருக்கும்போது அவனே தன்னை வந்து ஒரு பியூரா புதுப்பிக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தனி இண்டிவிஜுவல் பர்சனும் தன்னை அவன் தான் மாத்திக்கிட்டான், யாருமே மாத்தல. நீங்க நல்ல எந்த ஞானியுமே அவன் கடைசியா ஃபைனலா டச்ல சொல்றது என் குருவெல்லாம் கிடையாது. என் குரு வந்து எனக்கு என்னன்னா, நீ உன்னையே நீ உணரு அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. என்கிட்ட ஒரு அலைவரிசையை கொடுத்து, நீ பெஸ்டா நீ உட்காரு, நீ ட்ரை பண்ணு, உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி என்னதான் வந்து பணி செய்ய வச்சாரு வந்து அவர் பணி செய்யல அப்படின்ட்டான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் பணி செய்யறதுக்கு ரீசன் என் குரு அவருடைய அலைவரிசை எனக்குள்ள இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணா, அது பணி செய்யும், நீ கவனிண்ட, நீ கவனிச்சுக்கிட்டே இரு. அப்ப ஒரு நாள் என்ன ஆகும்னா அந்த அலைவரிசையோட நீ மிங்கிள் ஆகிடுவ. அப்ப நீ வந்து ஊர்ல யார் எந்த மாயா இருந்தாலும் நீ வந்து அதுல மிங்கிள் ஆக மாட்ட. அப்ப நீ வந்து பியூரா ஆயிடுற. இப்ப நீ அழுக்கா இருக்கிற, நல்ல வேஸ்ட் இல்ல அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, நீ ஆனந்தமா இருக்கிற. நீ கோட்டு போட்டிருந்து குப்பையா இருக்கலாம், ஆனா ஒரு காவியை கட்டிக்கிட்டு நீ ஆனந்தமா இருக்கிற, அங்க மனம் இல்லாம இருக்கிற, அது நீ இப்ப வந்து பெரிய விஷயம் தானே. அப்ப நீ யாரையும் கெடுக்கிறது இல்லை, யாருக்கும் எந்த ஓத்திரையும் கொடுக்கறது இல்லை, நீ வாட்டில் இருக்கிற. இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நகரத்துக்குள்ள ஒரு கோட்டை போட்டுட்டு ஒரு ஷூவை போட்டு போய் எத்தனையோ வடிவங்கள்ல அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க. ஆனா ஒரு காவியை கட்டிக்கிட்டு அவன் எதையுமே பண்ணாம எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ அதிசயங்களை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஆனா இது என்ன மாதிரி புரிதல் மக்கள்கிட்ட ஏற்படுதுன்னா, ஒரு தனி மனிதர்களை கடவுள் மத பரப்புரையாக இதை வந்து மேற்கொள்றாங்க அப்படிங்கறதான் ஒரு புரிதல் ஏற்படுது. அப்ப ஒரு பொது வழியில இருக்கிற ஒரு எழுத்தாளன், ஒரு பையன், ஒரு டைரக்ஷன் பண்ற பையன் சொல்றான், அந்த பையனுடைய கருத்தியல் என்ன இருக்குன்னா, நீ கடவுளாக கும்பிடுற மாட்டை தான் நான் வெட்டியே திங்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப ஒரு இதுக்கு என்னன்னா கோபத்தோடைய வெளிப்பாடு, இதுக்குள்ள புரிதல் இல்லை. இப்ப இந்த கோபத்துக்கு இன்னொருத்தன் வேற மாதிரி எதிர்வினை ஆற்றுவான். அப்ப இந்த எதிர்வினையில நீ சுவாசத்தை மிஸ் ஆயிடுற. அப்ப போர் வந்து உண்மையிலேயே நீ கத்தியெல்லாம் வெட்டிக்கிட்டு உன்னோட நரம்பு மண்டலங்களா துண்டாக்கிக்கிற. அப்ப தியானத்துல நீ முன்னேற முடியாம ஒரு வாய்ப்பை போய் அழிஞ்சு போயிடுறங்கிறதான் விஷயம். இதுதான் ரொம்ப ஒரு கொடூரமான செயல். அப்ப இந்த மாதிரி சூழலை மாடுனா என்ன, அந்த மாட்டு கறியை சாப்பிட்றதுனா என்னன்னு தனக்குள்ள ஒரு நாள் புரிதல் ஏற்படுற வரைக்கும் காத்திருக்கணும். பொது இடங்கள்ல இது மாதிரி வந்து ஒரு பேசுறதை தவிர்க்கணும். அப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்ப இதுக்குள்ள ஒரு புரிதல் வராம நம்ம இந்த மாதிரி உரைகளை மக்கள்கிட்டயோ இல்ல பொது இடங்களையோ நம்ம கூறுறத தவிர்த்தா
நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு செயல் உருவாகும் அப்படிங்கறதான் விஷயம். அப்ப இந்த கருத்தியலை யார் சொல்றாங்கன்னா புத்தர் படத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு இந்த கருத்தை சொல்றாங்க. அப்ப புத்தரை பின்பக்கம் வச்சுக்கிட்டு இந்த மாட்டுக்கறியை நீ வெட்டி வெட்டி தின்னு, அது என்னுடைய சுதந்திரம் அப்படின்னா இது என்ன புரிதல்? இது என்ன புரிதல்? இது என்ன மாதிரி புரிதல்? அப்ப அவங்களுடைய புரிதல் என்ன இருக்குன்னு டீப்பா போய் பார்த்தா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பேரும் என்ன புறக்கணிக்க போட்ட போது புத்தர் மட்டும் தான் ஜாதி மதம் எதுவும் இல்லை, சமரசமா எல்லாம் ஒன்று அப்படின்னு எங்களை அரவணைத்தவர் புத்தர், அதனாலதான் புத்தரை நாங்க கையில பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டாங்க. இப்ப புத்தரை கையில பிடிச்சு நமக்கு ஒரு ஃபேவரா ஒரு லோகோவை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அங்க ஒரு லோகோ தேவையில்லை, நீ லோகோவா மாறுங்கிறதா எங்களுடைய கான்செப்ட். புத்தர் படத்தை எடுத்துட்டு ஓம் படத்தையே போட்டுருங்கிறேன். புரியுதுங்களா? புத்தருடைய நோக்கமும் நீ மாயாவில இருந்து விடுபடணுங்கிறதுக்காக தான் புத்தர் வந்தாரு. அவரு அங்க முன்னிறுத்தப்படணும்னு புத்தர் வரல. புத்தர் பல நாடுகள், பல ஊர்கள், பல நகரங்கள்ல சுத்தப்பட்டதுக்கு காரணம் இந்த மாயா கான்செப்டை ஒழிக்கப்படணும், அந்த புரிதல் ஏற்படுத்தணும் மக்கள்கிட்டங்கிறதுக்காக தான் புத்தர் வந்து பணியை செய்தார். அப்ப அவருடைய நோக்கம் என்ன நீ வச்சுக்கிட்டு நீ ஒரு கருத்தியலா ஒண்ணு பேசிக்கிட்டே அலையக்கூடாதுங்கிறது அவருடைய வடிவத்திலிருந்து. அப்ப நாம உணர்ந்தாதான் இதெல்லாம் பற்றி நம்ம கிளியரா ஒரு வடிவத்துல சொல்ல முடியும். அப்ப புத்தரை வச்சுக்கிட்டு ஒரு வடிவமோ, ராமரை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்குள்ள ஒரு வடிவமோ தீவிரமா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? அப்ப உங்களுக்குள்ள இருந்து நீங்க எதை பார்க்கணுமோ அதுல ஏமாந்து போயிருவீங்க. ஒரு 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 இங்க இருக்கிறீங்க, ஒரு தன்னை உணர்ன்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா உங்களை யாருன்னே வெளியில காட்டிக்காம இருந்தீங்கன்னா டெய்லியும் தியானம் பண்ணலாம். நீங்க உங்களை விளம்பரமா காட்டிக்கிட்டீங்கன்னா டெய்லி வீட்டு வாசல்ல 10 பேர் நின்றுவோம். என்ன நீங்க ஏன் இன்னைக்கு 8 மணிக்கு வருவீங்க வரல அப்படின்னா நீ எப்படி தியானம் பண்ணுவ? ஒரு நாள் நீ 7 மணிக்கு உட்கார்ற, 1 மணி நேரம் தான் தியானம் பண்ணுவ. உன் வீட்டு வாசல்ல நிறைய பேர் குமிஞ்சுட்டான். அப்ப உனக்கு அன்னைக்கு 7 மணி தியானம் 10 மணி வரைக்கும் தியானம் வருது. ஆனா உன்னை எழுப்பி உன் தியானத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப தொந்தரவு தானே அது? அப்ப தியானம் பயிற்சி காலங்கள்லாம் விளம்பரம் அடையக்கூடாது. புது செயல்கள்ல இறங்குறத கொஞ்சம் மறைப்பொருளா இறங்கணும், ரகசியமா இறங்கணும், ரகசியமா வேலை செய்யணும். ஏன்னா நம்மளுடைய தன்னை உணர்ற முயற்சியை கெடுத்து விட்டுருவாங்க. அப்ப நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறது எதுனா தன்னை உணர்றதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளே நமக்கு யாருன்னு தெரியல. அப்புறம் எப்படி ஒரு ஞானியோட கருத்துக்கு போய் நம்ம போய் பதில் சொல்ல முடியும், விளக்குரை எழுத முடியும்? நம்ம கதையே புடலங்காய் எது ஆட்டுக்கறி எதுன்னே நமக்கு தெரியல. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன விஷயம்னு தெரியல. அவங்க பேசுறாங்க புடலங்காய் தான் பெஸ்ட்டுங்கிறாங்க, நான் ஆட்டுக்கறி பெஸ்ட்டுங்கிறேன். இது ரெண்டு கருத்தியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா எப்பதான் இதுக்கு தீர்வு? யார் தான் தீர்வு கொடுக்குறது? அப்ப 2 பேருமே புடலங்காய் பார்ட்டியும் தன்னை உணர்றதுக்கு ட்ரை பண்ணணும், ஆட்டுக்கறி பார்ட்டியும் தன்னை உணர்றதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த 2 பேரும் தன்னை உணர்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு புடலங்காயும் தேவைப்படாது, ஆட்டுக்கறியும் தேவைப்படாது, நீங்களே உங்களுக்கு தேவைப்பட மாட்டீங்க. அதோடைய வடிவம் என்னன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். அப்ப உங்களுக்குள்ளேயே அது ஒரு கிளாரிட்டி பிறந்தது. புத்தரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜ்யத்துல பிறந்த உடனே எத்தனையோ அரசாட்சியில் இருக்கிற பெரியவங்களை கூப்பிட்டு நிறைய கலைகளை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா அந்த தியானத்துக்குன்னு எந்த பிரத்யேகமான கலையை எவனாலையும் கற்றுக் கொடுக்க முடியும்? அவரே காடு மலைகள் எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு முட்டி பேர்ந்து தன்னை அமைதிப்படுத்தி மௌனத்துல ஆழ்ந்து போய் ஒரு நாள் தன்னை யாரும் தெரிஞ்சுக்கிட்டார். அப்ப அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, ராஜ்யத்தை ஆள நான் வரல, நான் ராஜ்யத்துக்குரியவன் அல்ல. அவ்வளவுதான் அவருடைய கான்செப்ட். என்ன? ராஜ்யத்துக்குரியவன் அல்ல. அப்ப நான் ஒரு ராஜா தான், நான் ஒரு கிங்டம் தான், நான் ஒரு ராஜ்யத்துக்குரியவன் தான். ஆனா நான் வழிபோக்கனாக இருந்து என் ராஜ்யத்தை செய்வேன். சேனைகளும் சிப்பாய்களும் குதிரைகளும் யானைகளும் எடுத்து கொண்டு வந்து ராஜ்யம் செய்ய வந்தவன் இந்த புத்தன் அல்ல. வழிபோக்கனாக காடு மலைகளையும் ரோடுகளையும் நடந்து கொண்டு மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடியவன். என்னை சந்திக்கிறவன் வெளிமுகமாக இருப்பதை உள்முகமாக மாறுவான். ஒரு நாள் அவன் தன்னை உணர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவான். ஒரு வீட்டுல 2000, 3000, 500 ரூபாய் வருமானம் வருதுன்னா என்னை சந்திக்கிறவன் ₹1 கூட வருமானம் வரலனாலும் அவன் வாழத் தொடங்குவான். ஏன் என்றால் அவனுக்கு கமிட்மெண்டே இல்லாம போயிடும். அவன் கடமையை விட்டு விடுபட்டவனாக மாறுகிறான். கடமையில் இருக்கும் போதுதான் ஒரு மனிதன் 22 தீவுகள் கட்டுறான். கடமையிலிருந்து ஒருத்தன் மௌனமா மாறுறான் அப்படின்னா அந்த டீவுல இருந்து வெளியில வந்துடுறான். அப்ப அந்த ஞானத்துக்குரிய செயல் என்னன்னா, இவன் வச்சிருக்கிற டீவு எல்லாத்தையும் எவனையோ ஒருத்தன் மூலியமாக அதை எல்லாத்தையும் அடைச்சு விடப்படுது. அப்ப அவனை என்ன பண்ணுது? அமைதியாக எல்லாத்தையும் துண்டை உதறிட்டு அப்படியே போப்பா, நீ ஃபேனுக்கும் ஏசிக்கும் வாஷிங் மிஷினுக்கும் டிவி கட்டுறதுக்கு நீ வரல, ஓ
நகரத்துக்குள்ள போ. இதான் விவேகானந்தர். வக்கீல் ஆகிறதுக்கு நீ வரல, போப்பா நகரத்துக்குள்ள போ, போய் நகரத்துக்குள்ள போய் மக்களை போய் பாரு போ. அப்ப ஒரு ஞானம் பண்றவனுக்கு, ஒரு ஞானத்தை இருக்கிறவனுக்கு, தியானம் பண்றவனுக்கு தன்னை புரியல. இந்த மக்கள் என் பேச்சை கேட்க மாட்டாங்க, வேற மாதிரி இருக்கிறாங்க, நான் சில நேரத்துல சந்தோஷப்படுறேன், சில நேரத்துல அழுகுறேன்னு விவேகானந்தரை ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப இவ்வளவு பெரிய டிஸ்டர்ப்டா தான் நான் ஒரு வேலை செய்யறேன், ரசிச்சு செஞ்ச முடிஞ்சா கூட நிறைய இடங்களை டிஸ்டர்ப் ஆகுறேன். நான் என்ன பண்றதுன்னா, அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கெல்லாம் நான் உன்கிட்ட கலந்துரையாடலாம் பண்ண முடியாது. உன்னுடைய பயணம், நீ இதுக்கு உரியவன், நீ போ. அப்படிதான். ஒரு இடத்துல இடிஞ்ச பாலடைஞ்ச கோயில் அப்படியே அலைவரிசை பிச்சுக்கிட்டு வருது தியானத்துல. அப்ப அவருக்குள்ள, நான் இந்த கோயில் நிர்வாகத்துல இருந்தேன்னா இந்த கோயிலை பிரம்மாண்டமா கட்டுவேன்னு ஒரு எண்ண அலைவரிசை அவருக்குள்ள வருது. அப்ப நான் இந்த கோயிலை கட்டணும்னா தேவி கட்டலாமா அடுங்கிறாரு. அதுக்குள்ள என்ன சொல்லுதுன்னா, தயவு செய்து அந்த மாதிரி எண்ண அலைவரிசையை செலுத்தாதங்க. புரியுதுங்களா? அடுத்த நெக்ஸ்ட் அவருக்கு கொடுக்க போற வார்த்தை என்னன்னா, இந்த கோயில் இடிஞ்சிருந்தான்னா இந்த கோயில் நல்லா இருந்தா உனக்கு என்ன? அப்ப உன்னுடைய ரோல் என்ன? நீ தன்னை உணர்ந்து இருக்கிற உன் ரோல் என்ன? நீ கோயில் கட்ட வரல. அப்ப நீ என்ன நினைக்கிற? இந்த கோயில் நல்லா இருந்தா பல மக்கள் பயன்படுவாங்கன்னு நினைக்கிற. ஆனா கோயிலே நீதான், நீ போ. அதையும் புரிஞ்சுக்க மாட்டற அப்படிங்கறது அவங்க கான்செப்ட். இப்பக்கு இந்த தற்காலிகத்துக்கு, இந்த தற்கால காலத்துல நீயும் ராமகிருஷ்ணர் கோயில் போங்க, கைகால் முளைத்த கோயில். நீங்க நடந்து போங்க நகரத்துக்குள்ள போய், நகரத்துல போய் மக்களை பாருங்க. புத்தரை தான், கர்த்தரை தான், அல்லாஹ் தான். நம்ம சொல்லப்பட்ட எத்தனையோ ஞானிகள் கைகால் முளைத்த ஒரு அலைவரிசைகள். அப்ப சாலைகள்லையும் ரோடுகள்லையும் வீதிகள்லையும் அதுங்க என்ன சொல்ல விரும்புதுன்னா, மாயாவில இருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அதுல இந்த மாதிரி பூசணிக்காய், தேங்காய், வில்வம், துளசி, விபூதி, இந்த மாதிரி அகல் விளக்கு, எல் விளக்கு எல்லாத்திலிருந்து விடுபட்டு உன்னுடைய வெப்பம், நல்லா ஞாபகம் வச்சுக்க, சந்திரன் சூரியன் அந்த வெப்ப சலனத்திலிருந்து நீ பரிகாரத்தை செய்யணும். அந்த மாயாவை எரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உன்னுடைய மௌனத்திலிருந்து, குருநாதர்கிட்ட இருந்து வாங்கப்பட்ட அந்த வெப்ப சலனமான காற்றை வைத்து அதை எரி, பல நாள் எரி. ஒரு நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு போய் சுண்டல் அவிச்ச அந்த கொண்டக்கலை மாலையை போய் அவர் தட்சிணாமூர்த்தி கழுத்துல போட்டு வந்தா சரியாகாது. சனீஸ்வரனை சுத்தி சுத்தி அந்த கல்லை தேய்க்காத. அப்ப பல நாள் சனீஸ்வரனு கூட நீ தொடர்புல இருக்கணும்னா அந்த எல் விளக்க உள்ள ஏத்து. அப்ப வெளியில மனிதனாக இருக்கிறவன், மாயா கான்செப்டா இருக்கிறவன், வெளிமுகமாக ஒரு வேலை செஞ்சாதாங்க சந்தோஷப்படுவான். இப்ப நான் வெளிமுகமா உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா ஹாப்பி ஆயிருவீங்க. என்ன ஹாப்பி ஆயிருவீங்கன்னா, ஒரு நம்பிக்கை வந்துடும். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஏதாவது நடக்கலாம், நல்லது நடக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு வேலை செஞ்சிருக்கிறோம். இந்த உலகத்துல பிறந்த அத்தனை மனிதனும் ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்கு பலனை எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. புள்ள பெக்க வேண்டியதுதான் தாயோட கடமை. அந்த தாய் என்ன நினைக்கிறா? அந்த புள்ளதான் எனக்கு எல்லாமேன்ட்டு உட்காந்துருக்கணும். இததான் புத்தர் முதல் செக்ஷன்ல உடைச்சார். அப்ப ராஜ்யத்துல பிறந்தவன் ராஜாவா தான் இருக்கணுமா? ஏன் பிச்சைக்காரனா இருக்க கூடாதா? இந்த நாட்டுல எத்தனையோ இந்த தேசத்துல உயர்ந்த, இந்த தேசத்தை ஆளக்கூடியவன் இல்லையா? இந்த புத்தன் தான் இருக்கிறானா இந்த தேசத்தை ஆள்றதுக்கு, வழி நடத்துறதுக்கு. நான் வெளியில பிச்சைக்காரனா மாறுறேன்டான்னு வெளியில வந்தார். முதல் ராஜ்யத்தை உடைச்சார். தாத்தா, பேரன், மகன், அடுத்தடுத்த வம்சாவளியில ராஜ்யத்துக்குள்ள இவங்களுடைய ரத்த வம்சாவளியை சார்ந்தவர்கள் தான் அந்த நாட்டை ஆளணுங்கிறத முதல் கான்செப்டா உடைச்சவர் புத்தர். உடைச்சு சுக்குனரம் நொறுக்கிட்டு வெளியில வந்தார். நான் ஒரு பிச்சைக்காரன், அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கறது வெளியில ராஜ்யம் ஒரு பக்கம் இருக்கு, அரண்மனை ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இவரு எந்த படையும் இல்லாம ஒரு வழிபோக்கனாக ஒரு ராஜ்யத்தை நடத்துறாரு. இதுக்கு காரணம் அந்த அலைவரிசை, அந்த காற்று. அப்ப இவருடைய நோக்கம் மக்களுக்கு அரிசி கொடுக்கறது கிடையாது. 2 படி அரிசி, 1000 ரூபாய் பணம், சிலிண்டரு, செல்போனு, அந்த பல விஷயங்களை கொடுக்கறது முக்கியம் இல்ல. உயர்ந்த அந்த மாயாவை எரிக்கிறதுக்கான ஒரு வெப்பத்தை கொடு. மருத்துவர் கொடுக்க முடியல, சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்க முடியல, எம்பி கொடுக்க முடியல, கவுன்சிலர் கொடுக்க முடியல, இந்த பிரசிடண்ட் கொடுக்க முடியல, நகராட்சி ஊழியர் கொடுக்க முடியல, IAS, IPS, IRS அதிகாரிகள் கொடுக்க முடியல. யாரு தான் கொடுக்கறதுக்கு? கொடுக்கறவனா ஒரு பஞ்ச பரதேசி மாதிரி, பிச்சைக்கார மாதிரி நீங்க பாக்குறீங்க. அவங்ககிட்டையும் அரசியல்வாதிகிட்ட கிடைக்கிற மாதிரி பண்ணிருந்தேன், காலேஜ் ஃபீஸ் கட்டணும் பண்ணி. அப்புறம் வீட்டுல ஒரே ஒரு ஊஞ்சல் தான் இருந்துச்சு, பின்னாடி ஒரு சின்ன கட்டை ஒண்ணு கட்டணும். இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தை போய் பார்க்கணுமா வேண்டாமா? நீ உலகத்தை சுத்தி பார்க்கணுமா வேண்டாமா? உன் ஊருக்குள்ளே வாழ்ந்துட்டு சாக போறியா? நீ உலகத்தை பார்க்கணும்னா உன்னுடைய சுவாசத்தை கவனி. அப்பதான் உலகம் என்னது, இந்த சுழற்சி இருக்குல்ல. எவன்டா பூமியை பார்த்தான்? உங்க அப்பா பார்த்தானா பூமியை சுழறத? இந்த எவனோ ஒரு ஞானி சொல்லியிருக்கிறான், அண்ட சராசரங்கிறான்,
இங்க உடல்லையும் பிண்டத்துல இருக்கிறது அண்டத்துல இருக்குங்கிறான். எவன்டா அண்டத்தையும் பிண்டத்தையும் எந்த மனிதன்டா பார்த்தான்? பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உனக்கு வழங்க போகும்போது அந்த மாயா கான்செப்டை மாயா கான்செப்டை அப்ப அழிச்சிட்டு இந்த உலகத்தை சுத்தி வா, உனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதோடைய விஷயம். அதுக்கு ஒரு பியூரா ஒரே நாள்ல நடக்காது. 2-3 பாதையா பிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் உன் குடும்பம், உன் வாழ்க்கை, உன் கடமை ஒரு பாதை. இன்னொரு பாதை இந்த வெப்பத்தை உள்ள வச்சு தியானம் பண்றது. இன்னொரு பாதை நீ பண்ற வேலைகளை இடையூறு பண்றது. குடும்பத்தையும் வழி நடத்தக்கூடாது, தியானத்தையும் வழி நடத்தக்கூடாது. ஒரு மாந்திரிகை மாதிரி உனக்குள்ள இருக்கிற அந்த கர்ம வினையில உள்வினையில 2யுமே செய்ய விடாம உன்னை அடிக்கும். இப்ப இந்த 2யும் கைப்பற்றி 2யும் கைவசப்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த தியானம் மேற்கொள்ள இந்த வீட்டுக்கு தேவையான கமிட்மெண்ட்டை பிரபஞ்சமே செஞ்சிருது. எந்த ஞானியோருடைய குடும்பத்தையும் இந்த பிரபஞ்சம் அழகா கையாண்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு அவங்களுக்கான வடிவத்தை அப்படியே ஒதுக்கி விட்டுரும். ஒரு காத்து அப்படி ஒதுக்கி விடும் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுரும். அப்ப அவருக்கு என்ன ஆகுது? அவர் பியூரா அந்த தன்னை உணர்ற முயற்சியில மாறி போறார். அப்ப விவேகானந்தரோட வாழ்க்கையில பெரிய மாயாசி யாரு அப்படின்னா வறுமை, அவங்க தாய், அவங்க தந்தை. அவங்கதான் இந்த உலகத்துக்கு அவரை கொடுத்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் தன்னை உணர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கு உறுதியா இருந்து அவரை விடாம தடுத்தாங்க. அப்ப ஒரு வழிபோக்கன், ஒரு பிச்சைக்காரர், சுடுகாட்டுல நிர்வாணமா உட்கார்ந்து இருக்கிறவர், மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறவர், பைத்தியம்னு சொல்லப்பட்ட ராமகிருஷ்ணர் தன்னை உணர்ற வாய்ப்பை விவேகானந்தருக்கு வழங்கினார். அப்ப பெத்த தாயால ஒரு மாயையை அழிக்க வாய்ப்பை வழங்க முடியல. அப்ப உயர் கல்விய உயர்ந்த பதவிக்கு போறதுக்கான வாய்ப்பை குரு ஸ்தானத்துல இருக்கிற ஒரு ஆசிரியரால வழங்க முடியல. கடவுளுக்கு அடுத்தபடியா வணங்குற டாக்டர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வணங்க முடியல. இந்த தேசத்தோட உயர்ந்த பதவியில் இருக்கிற வாங்க நான் சுவாசம் அளிக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன சந்திச்சீங்கன்னா, என்ன மீட் பண்ணீங்கன்னா உங்க சுவாசத்துல மாற்றம் ஏற்படுன்னு அறிவிக்க முடியுமா? சொல்ல முடியுமா? வாய்ப்பு இருக்கா? நடந்திருக்கா? அப்ப என்ன ஒரு ஞானியருடைய தோற்றம், ஞானியருடைய செயல் அப்படிங்கிறது என்ன? ஒரு தியானம் எதை காட்டி கொடுக்குது? ஒரு தியானம் எதை சொல்ல விரும்புது? அப்ப இந்த மாயையை யாராலையும் அழிக்க முடியாது. அப்ப அந்த மாயையை அழிக்கிறதுக்கு அந்த மாயையை எரித்தவரை சந்திச்சுட்டுனா அது ஒரு நல்லா இருக்கும். மாயையை எரிக்காம அவர் என்ன பண்ணாரு? குடும்பத்துல கஷ்டப்பட்டாரு. இங்க இருக்கிற நிறைய பேரை பார்த்துட்டு குடும்பத்துல கஷ்டப்பட்டாங்க. அப்ப குடும்பத்துல கஷ்டப்பட்டு சோத்துக்கே வழி இல்லாம போராடிட்டு இருக்கும்போது ஒரு குரு கிடைக்கிறார். அவர் தீட்சை கொடுக்குறாரு. இவர் தியானத்துல வளர்த்து விடுறாரு. அப்ப அப்படியே வளர்ந்து அப்படியே வராரு. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவர் பண்ற தியானம், அவருடைய வடிவத்தில் நிறைய மக்கள் வராங்க. அப்ப அந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் இடம் வாங்கி தர்றாங்க, ஒருத்தர் சாப்பாட்டுக்கு உதவுறாங்க. அப்ப பல்வேறுபட்ட சூழல்ல அவர் என்ன பண்றாங்கன்னா கோடீஸ்வரன் ஆக்கி விட்டார். அவர் என்ன பண்றாருன்னா பல லட்சம் பல கோடிக்கு அதிபதி ஆகி போயிடுறார். அப்ப அவரால் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அந்த ஞானத்தையே மாயா கான்செப்டா கொண்டாந்து விட்டுருச்சு. எது? இந்த சுவாசமே என்ன பண்ணுன்னா ஞானத்தையே மாயாவாக்கி விட்டுரும். அப்ப ஞானம் இந்தியாவுல இன்னைக்கு மாயாவா இருக்கு. மாயா, பியூர் மாயா. ஒரு இல்லறத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டியா கறிக்கு ஆசைப்படுற மாதிரி தியானத்தை தலையில தூக்கி வச்சுட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். பியூர் மாயாவா இருக்கிறான். அப்புறம் அவனால எப்படி உணர முடியும்? அப்ப வீட்டை திறந்தவன் இறைவன், சிவா, அகத்தியர் அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஒருத்தன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. அவன் மீட்டிங் போடுறாங்க. ஒரு 300 பேர் ட்ரஸ்ட்ல உறுப்பினர் இருக்கான். எல்லாத்தையும் கூப்பிட்டு கான்செப்டா பேசிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பேசலாம்? செக்ஷனா பிரிக்கிறாங்க. ஹிந்தி குரூப்பு, தெலுங்கு குரூப்பு, மலையாள குரூப்பு அப்படின்னு செக்ஷனா பிரிச்சு அவங்க வேற மாதிரி ஒன்று ஆகி அப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஒரு காலேஜ் ஸ்கூலை வழி நடத்துற மாதிரி ஒரு லெக்சரர் மாதிரி ஒரு பாடத்திட்டத்தை கொண்டாந்து குடுறா, இந்த பாடத்திட்டத்தெல்லாம் கொடு, மக்கள்கிட்ட கொடு. இப்ப நான் இடையில மக்களை சந்திச்சு பேசுறேன் அப்படிங்கிறான். ஆனா இதோட நோக்கம் உன்னுடைய சுவாசத்தை வழிபோக்கன் மாதிரி கொடுத்துக்கிட்டே போவான். எந்த வகுப்பும் தேவை, நோ ஸ்கூல், நோ காலேஜ். எந்த அகத்தியர் காலேஜ் வச்சிருந்தாரா? போகர் காலேஜ் வச்சிருந்தாரா? யார் காலேஜ் வச்சிருந்தா? யார் பள்ளிக்கூடம் கட்டினா? யார் ஆசிரமம் கட்டினா? இந்த உலகத்துல அவ்வளவு பெரிய மருத்துவத்தை, அவ்வளவு பெரிய செயலை, அந்த வடிவத்தை, அந்த காயகல்பங்கிற முறையில, ரசவாதங்கிற முறையில எவ்வளவு பெரிய வடிவங்கள்லாம் அலைவரிசையா அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க தடுத்து ஆட்கொண்டு ஒருத்தருக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாங்க. அப்ப உயர்ந்த அலைவரிசை பழனி மலை மாறி, மேற்கு தொடர்ச்சி மலை மாறி அங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போறதுக்கான வாய்ப்பு இல்லை.
நம்ம போறதெல்லாம் ஒரு கப்ளிங்கான ஒரு இடம், ஒரு துபாக்கூரான இடத்துக்கு போறதுக்கே வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டே வளர்ந்தோம். அப்ப ஒரு அலைவரிசை நம்மளை தடுத்து ஆட்கொண்டு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அப்ப அங்க உயர்ந்த தியானம் பிறக்குது. அப்ப உயர்ந்த செயல் கிடைக்குது. அப்ப ஒருத்தருடைய அந்த பயணம், அந்த வாழ்க்கையோடைய நோக்கம் மாறுது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அந்த மாயையிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறாரு. அப்ப தொடர்ந்து அவர் தக்க வைக்கப்படுறாருன்னா அவர் என்ன பண்றாருன்னா தன்னுக்குள்ள இந்த சுவாசத்தை உள்வாங்கி தான் யாருங்கிறத முதல்ல அறிய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏன் பிறந்தோம், அவருக்குள்ள அந்த மெமரியில இருக்கிறது எல்லாம் பழைய மெமரி தொடர்லாம் வெளியில போய் அவருடைய புது மெமரி தொடர்ல தனக்குள்ள யாரு, தான் ஏன் அப்படி செய்யறோம், தனக்குள்ள யாரோ பேசுறாங்க, இந்த அலைவரிசை, இந்த சக்தி, இந்த சுவாசம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத அவருக்குள்ளேயே ஒரு புலப்படுது. ஒரு பெரிய விஷயமா அவர் பாக்குறார். அவருக்குள்ள ஒரு கலந்துரையாடல் அப்படி நடக்குது. அப்படியே ஆனந்தமா அப்படியே இருக்கிறார், மௌனத்திலே இருக்கிறார். ஆனா உள்ள ஒரு உரையாடல் நடக்குது. உள்ள ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு. அப்ப பல நாள் இந்த மாதிரி இருக்கும்போது அப்ப அவங்க பல்வேறுபட்ட இடங்களுக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போ அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி இடத்துக்குன்னா அந்த ஈர்ப்புல இப்ப நீங்க இருக்கீங்கல்ல, இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த உள்ள இருக்கிற ஈர்ப்பு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அந்த லயத்தை எனக்கு ஏற்படுத்தும். அந்த இடத்துக்கே போகணும். அந்த லயம் நமக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த லயமாகவே மாறும்போது யாருமே இல்லைன்னா நம்ம நடந்து கூட அந்த இடத்துக்கு போயிடுவோம். அப்ப அந்த இடத்துக்குள்ள போனோம்னா அங்க என்ன நமக்குள்ள நடக்கப்படணுமோ அது நடக்கும். அப்ப நமக்குள்ள என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தியானம், நாம வளர்ந்த வளர்ப்பு, நாம கண்ட காட்சிகள் எல்லாம் அங்கேயே மாற்றுதலாக காட்டப்படும். அப்ப என்ன அப்படி மாற்றுதலாக காட்டப்படுதுன்னு நம்ம ஆச்சரியமாயி சாக்காய் பார்த்தா அது சொல்லும், இந்த காலகட்டத்துல இந்த பாதையை கடக்கும் வரும்போது இந்த மாதிரி சூழல்லாம் நீ பாக்குற மாதிரி வரும். ஆனா அதையும் நீ நிஜம் என்று நினைத்தாத, அதுவும் ஒரு விதமான மாயா கான்செப்ட் தான். அப்ப ஞானிகள் என்று சொல்லி கூட சில மாயா உன்கிட்ட பேசும். சில ஞானிகள் என்று சொல்லி கூட சில மாயா சக்திகள் உன்னை வழி நடத்தும். உனக்கு ஆசையை காட்டும். உனக்கு சில அதிசயங்களை, சில சித்து வித்தைகள்லாம் சொல்லி கொடுக்கும். அதனால அந்த எச்சினிகளை நீ நம்பி ஏமாந்துடாத. அப்ப நீ என்ன பண்ணணும், அப்ப மௌனத்தால மட்டும்தான் இதை சாதிக்க முடியும். அப்ப தியானத்தோட தலைவன் குரு யாருன்னா மௌனம். மௌனம், ஆழ்ந்த மௌனத்துல எவன் ஒருத்தன் போறானோ, ஆழ்ந்த கடல், அந்த கீழ் ஆழ்ந்த கடல், அதுக்கு போனா பிரபஞ்சத்தோடு தொடர்பு கிடைக்கும் அவனுக்கு. அப்ப அந்த ஆழ்ந்த கடலுக்குள்ள போகும்போது அந்த மனமெல்லாம் சுத்தமா ஒரு சவுண்டு கூட கேட்காம போயிருமா. அப்ப அங்க என்ன ஆகும், காற்று எதுவுமே இல்லை, ஆக்சிஜன் எதுவுமே இல்லை. அப்ப அங்க ஒருத்தன் என்ன பண்றான், மனமற்ற நிலையில மௌனிச்சு போறான். அப்ப மௌனிச்சு போறவனுக்கு என்னன்னா ஒரு ஈர்ப்புல இந்த பிரபஞ்சத்தோடைய அந்த அலைவரிசையில அவன் அப்படியே என்ன பண்றான், ஒண்ணுமே இல்லை, ஆனா அப்படியே ஈர்ப்பா அப்படியே தக 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 தகன்னு அப்படியே நின்றுகிட்டே இருக்கான். அப்படியே ஒரு ஒளி அப்படியே புலம்பாக அப்படியே மின்றான். ஏன்னா அந்த அலைவரிசை அப்படியே அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மின்னுது. எந்த விஷயமும் இல்ல நம்மளுடைய மின்னுது. அப்ப அதுல இருந்து பல ஆயிரம் உயிர் துளிகள் பிறக்குது. பல ஆயிரம் உயிர் துளிகள். அதனாலதான் ராமன் வம்சாவளி, கிருஷ்ணன் வம்சாவளி, பதஞ்சலி வம்சாவளி, போகர் வம்சாவளி, அகத்தியர் வம்சாவளி, காளி வம்சாவளின்னு இங்க பல்வேறுபட்டவங்க நீங்க சுத்திட்டு இருக்கிறதுக்கு காரணம், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குள்ள இருந்தும் ஒருத்தருடைய அந்த அலைவரிசையிலிருந்து வர்றவங்க அந்த வம்சாவளியை கும்பிடுறவங்களாக மாறுறாங்க, அந்த சித்திரை கும்பிடுறவங்களாக மாறுறாங்க, அவங்க பேரை உச்சரிக்கிறவங்களா மாறுறாங்க. அப்ப அந்த குலத்தை சார்ந்தவங்களா அவங்க மாறிக்கிட்டு அவங்களுக்கு இனம் புரியாம அகத்தியர் தான் எனக்கு எல்லாம், அகத்தியர் விட்டு நான் நகர மாட்டேன், போகர் தான் எனக்கு எல்லாம், அவரை விட்டு நகர மாட்டேன், எனக்கு எல்லாமே ராமதேவர் தான், அவரை விட்டு நான் நகர மாட்டேன், எல்லாமே எனக்கு ஆதிசக்தி தான், அந்த பராசக்தி தான், அவரை விட்டு நகர மாட்டேன், எல்லாமே எனக்கு பாம்பு தான், அவரை விட்டு நகர மாட்டேன், எல்லாமே எனக்கு சிவன் தான், அவரை விட்டு நகர மாட்டேன், எல்லாமே எனக்கு முருகன் தான், அவரை விட்டு நகர மாட்டேன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எங்கன்னா அந்த அலைவரிசையிலிருந்து பிறக்கப்படுறவங்களுக்கு கிடைக்குது. அப்ப ஒரு நாள் அதுக்குள்ளே அப்படியே இருந்தனா அது மாயாவா மாறும். அப்ப அந்த அகத்தியருங்கிறத நீ என்ன பண்ணணும்னா கலைந்து தெளிந்து ஒரு நாள் நான் காட்டி கொடுப்பேன், அது வரைக்கும் நீ காத்திருக்கும். அப்பதான் என்னை முழுமையா அதை உணர்றதுக்கான அந்த வாய்ப்பை நீ பெற முடியும். அப்ப பல டிஸ்கஷன், பல நாள் தேவைப்படும். நீ தயவு செய்து போய் இதெல்லாம் போய் யார்கிட்டையும் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணாத, உன்னை பைத்தியன்றுவாங்க, இல்லைன்னா உன்னுடைய பணியை கெடுத்து விட்டுருவாங்க. புரியுதா? உன்னுடைய பணி கெட்டு போயிடும். அப்ப நீ என்னவா நினைக்கணும்னா ஒரு இயல்பு தன்மையில நான் பல நாள் சொன்னதுதான், உன் குடும்பத்துக்காக பிரத்யேகமாக நீ எந்த திட்டமும் பண்றதில்லை.
சும்மா சைக்கிள் எடுத்துட்டு போற, யாரோ ஒருத்தர் வேலைக்கு கூப்பிடுறாங்க, ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ 300 ரூபாயோ தராங்க, அந்த வேலையை போய் முடிச்சுட்டு வந்து அந்த காசை வச்சுட்டு குடும்பத்தை நடத்துறல்ல. அப்ப உன்கிட்ட எந்த பேக்கப்புமே கிடையாது, அப்ப வீட்டுல எந்த பணமும் கிடையாது. ஆனா தினந்தோறும் வர்றதை வச்சு நீ ஒரு வேலை பண்றல்ல, அதே மாதிரி தினந்தோறும் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி தியானத்தை பண்ணிக்கிட்டே போ. அது உனக்கு ஒரு நாள் இந்த மாயாவிலிருந்து அகப்படுறதுக்கு, ஒரு வெளிவர்றதுக்கு ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும்போது உன்னை தீவிரப்படுத்தும். அப்ப ஒரு நாள் என்ன பண்ணுவேன்னா சைக்கிளை தொலைப்ப, அடுத்த நாள் என்ன பண்ணுவேன்னா 500 ரூபாய்க்கு டெய்லி வேலைக்கு வந்து ஒரு தக்காளி சாதத்தோட லெமன் சாதத்தோட அதையும் தொலைச்சிருவேன், அப்புறம் 500 ரூபாயும் தொலைச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா உனக்குள்ளே ஒரு நல்ல தேடுதல்ல, ஒரு புரிதல்ல ஒரு பாதை ஓப்பன் ஆயிடும். அதுவா நடக்கும், நீ ஏன் பண்ணக்கூடாது? இங்க நிறைய பேருக்கு அதுவா நடக்காம வீட்டை விட்டு வர்றதுக்கு இவங்களா முயற்சி பண்றாங்க, இவங்களா ட்ரை பண்றாங்க. இந்த உலகத்திலே தியானத்துல என்ன தெரியுங்களா, பிரபஞ்சம் நீங்க வளர்ந்தா உங்களை ஒருபொழுதும் மாயா கிட்ட வைக்காது, உங்களை கூட்டிட்டு வந்துடும், உங்களை பாதுகாக்கும். அது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்களை தெரியாமலே உங்களை திக்குமுக்க ஆடுற மாதிரி வழி நடத்தக்கூடியது இந்த அலைவரிசைக்கு உண்டு. அப்ப இந்த அலைவரிசை உங்க வீட்டுல இருக்கிற நபர்கள் மாதிரி உங்களை ஏமாத்தாது. அப்ப நீங்க காத்து இருந்தீங்கன்னா அது உங்களை சரியான சந்தர்ப்பத்தை கூட்டிட்டு வரும். அந்த பாம்பன் சாமியோடைய அது வந்து ஒரு சின்ன அந்த இடத்துல ஒரு பிரேக்கு தான். அவர் வந்து குடும்பத்தை விட்டுட்டு வாலின்றா வெளியில வந்தார் தீட்சை, புரியுதுங்களா? அப்ப அவருடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்கு. அப்ப அந்த அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவன்னா ஒரு 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 மீறக்கூடாது. உனக்கு ஒரு 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 விஷயம் அப்படியே ஒரு பொங்கும், அப்ப எமோஷன் ஆகி இதுதான் அப்படின்னு முடிவெடுத்துடக்கூடாது. அப்ப உனக்குள்ள இருந்து ஒரு விஷயம் அப்படியே ஆட்கொண்டு பொங்கும் போது நீ அதை 1 முறைக்கு 4 முறைக்கு 10 முறைக்கு விசாரணை செய்யணும், காத்திருக்கணும், ரொம்ப கவனமா கையாளணும். அப்பதான் நீ உண்மையிலேயே தியானம் பண்றவங்கிறதுக்கு அந்த அர்த்தத்தை பெறுவ. அப்ப திடீர்னு நீ அவுத்து விட்ட மாடு மாதிரி வரக்கூடாது. ஒரு ஞானம்ங்கிறது ஒரு வாடிவாசல்ல அறுக்கப்பட்ட மாடு வந்து எவனை குத்தும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அப்ப அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அது அறுத்துருவாங்க, அது மாடாகவே அது அது இல்லாம போயிடும். அப்ப எவனும் பிடிக்கிறதுக்கு இருக்க மாட்டான். அப்ப இந்த உலகத்துல பாருங்க, இந்த பிரபஞ்சங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அதுகிட்ட மனம் இல்லை. அப்ப யாராவது ஒருத்தரால உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? அப்ப ஒண்ணு இருக்குன்னா அதை நீங்க கண்டுபிடிச்சு முடியுங்க. அப்ப அங்க ஒண்ணு இல்லாததை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப உனக்குள்ள இருந்து என்ன சொன்னா, ஒண்ணு இல்லாதது மாதிரி நீ மாறுற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்பதான் உனக்குள்ள அந்த முழுமையாக நீ யாருங்கிறது அந்த 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 விஷயத்த உன்னால அதை கேப்சர் பண்ண முடியும். எப்ப வேணாலும் உனக்கு அதுக்குள்ள சின்ன சின்ன இடையூறுகள் நடந்துடலாம், அதுக்கு வாய்ப்பு அளிக்காத, அதுக்கு நீ வந்து வாய்ப்பெல்லாம் கொடுக்க கூடாது. அப்ப இந்த இந்த தியானத்தை ஒவ்வொரு தனி மனிதனும், இங்க இருக்கிற எந்த தனி மனிதனா இருந்தாலும் அவனுக்கு குரு தேவையில்லை. என்னுடைய விஷயத்திலேருந்து சொல்றேன், குரு தேவையில்லை, அவனுக்கு எந்த ஆசிரமும் தேவையில்லை. அவனுக்கு பியூரா தியானம் வரும், அந்த தியானத்துல வளர்றானா இந்த பிரபஞ்சமே தொடர்பு கொள்ளுங்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் அவரை வழி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குங்கிறாங்க, ஒரு கனெக்ஷன் ஏற்படுங்கிறாங்க. சும்மா ஒரு இயல்பா ஒருத்தர் கார்ல போயிட்டு இருக்கவரோ, ஒரு ட்ரெயின்ல போறவரோ, ஒரு பிளைட்ல போறவரோ, ஒரு கிரிவல பாதையில போறவருக்கோ ஒரு இறை தொடர்பு கிடைச்சிருங்கிறாங்க. அப்புறம் அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறி போய் ஒரு 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 ட்ராக்ல வருவாரு அப்படிங்கிறாங்க. இப்ப இங்க ஞானியா வரப்பட்ட எல்லா பேர்த்தோட லைஃபையும் பாத்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் மாயா கான்செப்ட்ல இருந்து இருந்துதான் வந்திருக்காங்க. யாருமே மாயா கான்செப்ட்ல இருந்து இல்லாத வந்தவங்க இந்தியாவில 100ல 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. பாக்கி எல்லாருமே மாயா தான். தன்னை தான் யாரு, பட்டினத்தார நீங்க பாருங்க, அருணகிரியை பாருங்க, மாணிக்க வாசகரை பாருங்க, யாரு இவங்கெல்லாம், யாரு நீங்களே சொல்லுங்க. அப்ப தன்னை உணர முடியாது அப்படிங்கிறத நீங்க வந்து அதை உணர்ந்துக்கணும். அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு எமோஷன்லாம் ஆக முடியாதுங்க. என்ன நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து ஓப்பனா சொல்றேன், பிரபஞ்சத்துக்குலாம் போய் இப்ப நானே ரொம்ப எமோஷனலா ஆனா தொடர்பு கொள்ள முடியாது. நான் போய் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி என்கிட்ட வர்ற மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் போகணும் அப்படின்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆக்சஸ் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை. இப்ப புரியுதுங்களா? அந்த அந்த வாய்ப்புகள் அங்க வழங்கப்படலை. அப்ப அங்க மீண்டும் என்னன்னா உனக்கு இந்த மாதிரி நேரத்துல இன்னும் உனக்கே மௌனம் தேவைங்கிறது. நீ வந்து என்னன்னா அவங்க ஒரு பொருள் கேட்கறாங்க, அப்புறம் நீ ஒரு பொருள் கேட்கிற, நீ என்ன தரகரா நடுவுல? ஏன் நேரடியா நானே அந்த பொருளை கொடுக்க மாட்டேனே? அப்ப நீ எதுக்கு வந்த? மௌனிக்கே தானே வந்த.
அப்ப மௌனமா இருந்தனா நான் எப்படி செய்வேங்கிறத நீ அறியலாம்ல. அப்ப அவன் கேட்கறாங்கிறதுக்காக நீ ஓடி வந்து என்கிட்ட கேட்கறனா, என்னை பார்க்கிற வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்கிறேன், அதனால நீ என்கிட்ட வந்து எல்லாமே கேட்பியா? அதே மாதிரிதான் என்ன பார்க்கிற வாய்ப்பு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கு, எல்லாமே கேட்ட முடியாது. அப்ப எனக்கு பிரபஞ்சத்தை பார்க்கிற வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் போய் எல்லாத்தையும் கேட்க முடியாது. என்ன நம்பி இத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னா அது சொல்லுது, நீ மௌனிக்க வேண்டியவன். மௌனிச்சு அவனே நான் ஏன் கொடுக்கலன்னே உனக்கு தெரியும். நான் என்ன கொடுக்கறேன்னாச்சும் தெரியணும்ல. இந்த பிரபஞ்சம்னா என்ன, நான் என்ன உனக்கு கொடுக்குறேன். ஒரு கோயிலுக்கு போற, ஒரு மலைத்தொடருக்கு போற, எத்தனையோ பயணத்துல மேற்கொள்ற. அந்த பயணத்துல மேற்கொள்ளும் போது உன்னுடைய ஒரு போட்டோ எடுத்து யூடியூப்லயோ எங்கேயோ போஸ்டர் போடுறாங்க. இதுக்கெல்லாம் ஏன் அனுமதிக்கிறோம்னா, நீ நான் நடிகரா, உன்னை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு? அது இல்ல. எங்கேயோ ஒரு ஜீவன் மாயாவில் இருப்பான். உன் புகைப்படத்தை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு சின்ன சேஞ்சை உருவாக்குறதுக்கு, ஒரு வாய்ப்பை, ஒரு கனெக்ஷனை உருவாக்குறதுக்கு தான் அதை அனுமதிக்கிறோம். இது வந்து புகழுக்காக, இது வந்து அதிகாரத்துக்காக அனுமதிக்கிறது இல்லை. அப்ப அதை நீங்க வந்து உணரணும். முதல்ல நம்மளை வந்து நம்ம ஒரு பெரிய குரு, நம்மளை வந்து இது வெளிக்காட்டுறோம், நம்ம அப்படி அதெல்லாம் இல்லை. எங்கேயோ ஒரு ஆள் இருப்பான், சீனாவில் இருப்பான், மொழியே தெரியாது, உன் புகைப்படத்தை ஏதோ பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அவனுக்குள்ள ஒரு தாட்டு வேற மாதிரிமா. அப்ப அவனுடைய வாழ்க்கையில ஒரு அங்க தேடுதல் தொடங்கும். அந்த காதறிந்த ஊசிங்கிறது ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான். என்ன, ஒரு ஊசியை வச்சுக்கிட்டு ஒருத்தனை ஞானமடைய வச்சு போயிட்டான். அந்த ஊசி அவ்வளவுதான். அந்த காது அருந்து போச்சு, அதுல என்ன, அவ்வளவுதான். அந்த ஒரு சின்னோண்டு குட்டி விஷயத்துல இந்த உலகத்தோட தத்துவத்தையே காட்டிட்டு பட்டினத்தாருங்கிற ஒரு பெரிய ஒரு வடிவத்தை வந்து கொடுத்துட்டு போயிட்டான். அப்ப ஒருத்தர் தன்னை எப்படி உணர்ந்து ஒரு செகண்ட்ல எப்படி வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காரு, அவர் எப்படி துறவரம் வந்திருக்கிறார் பாருங்க. அப்ப என்ன மாதிரி அவருக்குள்ள ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும்னு பாருங்க. அப்ப ஒரே நாள்ல ஒருத்தர் வந்து பிச்சைக்காரனா மாற முடியாது, ஒரே நாள்ல ஒருத்தர் ஞானவானா மாற முடியாது. அப்ப அவர் மாறுறாருன்னா அவருக்குள்ள என்ன மாதிரி தாக்கம் நடந்திருக்கும். அதுதான் தீவிரமா தடுத்து ஆட்கொள்றதுங்கிறது. தப்புன்னு அந்த இடத்துக்குள்ளே அடிக்கிறது. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்தியாவில் அடிக்கும் போதுதான் சித்தம் கலங்கி போயிடும். அப்ப அவங்க நான் பார்த்த ஆளுங்கள்ல ப்ரொஃபஷனலா தியானம் பண்றவங்களே கிடையாது. நான் பார்த்த 36% தமிழ்நாட்டில இந்தியாவிலேயோ ப்ரொஃபஷனலா அவங்க தியானம் பண்ணதே கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள ஞானியருடைய அலைவரிசை இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, தடுத்து ஆட்கொள்றதுல சித்தம் கலங்கி போயிருக்கு. அப்ப அவங்களுக்குள்ள அலைவரிசை வருது, அவங்களுக்குள்ள ஒரு இறைத்தன்மை இருக்கு. ஆனா அவங்களுக்கே அந்த இறைத்தன்மையும் உணர முடியல, அவங்களையும் உணர முடியல. அப்ப அவங்க ப்ரொஃபஷனலா தியானத்துக்குரியவங்களும் இல்லை. அப்ப நிறைய பேரு சித்தம் கலங்காம, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு என்ன பண்றோம், தியானத்தை சித்தம் கலங்காம தியானத்தை பார்த்து உன்னை உணர்றதுக்கு வாய்ப்பை உருவாக்குது பிரபஞ்சம். அப்ப தீவிரமா அடிச்சா என்ன ஆகும், கலங்கிரும். இப்ப என்ன ஆகும், உனக்குள்ள இறை அலைவரிசை இருக்கும், ஆனா நீ யாருன்னே தெரியாது. உனக்கு பேண்ட்ல இருந்து சட்டையில இருந்து சோறுல இருந்து எவனாவது ஒருத்தன் ஊட்டி விடணும். புரியுதா? இந்த மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனையோ பெரிய உயர்ந்தவங்களா இருக்கிறவங்கள எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த உயர்ந்த அலைவரிசை வந்து இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்க உடலுக்கு என்னன்னா, அவர் தியானம் பண்ண மாட்டாரு, அவருக்குள்ள அந்த ஆன்ம ஜோதிய, அந்த ஆன்மா விழிக்கும், அது அவருக்கு கிடைக்கப்படணும்னு இருக்கு. அதே நேரத்தில் அந்த உடல் வந்து அவருக்கு ஒத்துழைப்பாகுது. அப்ப உடல் ஒத்துழைக்காதவரை வச்சு தியானம் பண்ண முடியாது. அப்ப 170% மக்களுக்கு தியானத்துக்கு உடல் ஒத்துழைக்கிறது கஷ்டம். அதுல வந்து ரிஸ்க் இருக்கு. அந்த ரிஸ்க உணராம எல்லாருமே ஒரு ஆசையில ஏதோ ஒரு தியானத்தை பண்ணிடணும், ஒருத்தருடைய உரையை கேட்டுட்டு ஒருத்தருடைய புத்தகத்தை படிச்சுட்டு அதை பண்ணிடணும்னு நினைக்கும் போதுதான் ராமகிருஷ்ணர் மாதிரி ஆட்கள் அதை பக்குவப்படுத்துறாங்க. இதை ப்ளீஸ் கவனிச்சு நீங்க உங்களுடைய உடலுக்கு ஏத்த மாதிரி, உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி நீ ஆசைப்படு. அப்ப உன் உடலுக்கு என்ன வரும், அப்ப அதை நீ கவனிச்சு பிரபஞ்சத்தோட போ. அப்ப யாரோ ஒரு ப்ரொஃபஷனலா கண்ணை மூடிக்கிட்டு பெரிய லெவல்ல தியானம் பண்றான்னா அதே மாதிரி நான் பண்ணணும்னு ஏன் ஆசைப்படுற? உன் உடலுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியும்ல, உன்னுடைய உடலுடைய தன்மை என்னன்னு தெரியும்ல. அப்ப உன் உடல் ஒரு நாள் மாறும்போது அப்போ உனக்கான தியானம் வேற மாதிரி பிறக்கும். இப்ப நிறைய பேர்ட்ட நான் சொல்லி தர்றது பயப்படுறாங்க. அப்ப நீ மந்திரத்தை சொல்லு, சும்மா உடல் முடியலன்னா நீ வந்து முத்திரை இதெல்லாம் பிடிக்காம சேர்ல உட்காந்து படுத்துக்கிட்டே ஒண்ணு சொல்லு. ஒரு நாள் இதுல இருந்து என்ன நடக்கும்னா, காற்றோட தன்மை மாற 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 உனக்கு பயம் போகும். அப்ப உனக்குள்ள என்னன்னா ஒரு சின்ன நம்பிக்கை பிறந்து ஏதோ ஒரு பாதை தெரிய போகுது, நம்ம பயப்பட வேண்டாம், இந்த வீட்டுல இருந்து ஏதோ ஒரு அலைவரிசையால நம்ம காப்பாற்ற போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உனக்குள்ள பிறக்கும். புரியுதுங்களா? இதுதான் இதுக்குள்ள இருக்கிறது. அப்ப நிறைய பேரை
அந்த தியானம் உடல் நல்ல தன்மையில இருக்கிறவங்களுக்கு அது தானா தியானம் வளரும். அப்ப ஒரு காலகட்டத்துக்கு மேல உடலே சரியில்லாதவனுக்கு ஒரு ஸ்டேஜ்ல அந்த உடல் தன்மை மாற மாற அவனுக்கு தியானமாக மாறும். அப்ப இதெல்லாம் நிதானிச்சுதான் பண்ணணும். அப்ப எனக்குள்ள தியானம் வரல, நான் என்ன செய்யறது, எனக்கு கனெக்ட் ஆகல, உங்களை நான் பார்க்கிறேன், உங்களோட பயணிக்கிறேன், உங்களோட இருக்கிறேன், எனக்கு என்ன சொல்யூஷன், எனக்கு என்ன வாய்ப்பு, உங்களோட பேசணும், உங்ககிட்ட சில விஷயங்களை நான் சொல்லணும், என்னுடைய குடும்ப கஷ்டத்தை எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களையும் அதால ஒரே நேரத்துல யாருன்னு அறிய முடியும். இப்ப என்ன மாதிரி ஒரு ஆளை பிடிச்சுக்கிட்டு நான் தான் என்னமோ அறியும் திறன் கொண்டவன் மாதிரியும், நான் தான் பெரிய இந்த உலகத்திலே அறியும் சக்தியை படைத்தவன் மாதிரியும் என்ன வந்து தொங்குறீங்க. அது இல்ல, இந்த பிரபஞ்சத்தினாலதான் நாமே இங்க உட்கார்ந்துருக்கிறோம். ஏன்னா நமக்கு என்னங்க ரோலு? இந்த பிரபஞ்சம் நம்மளை தடுத்து ஆட்கொள்ளல, வாய்ப்பு வளைக்கலன்னா நான் எங்க ஊர்ல நேரம் மாங்காய் பொறுக்கிட்டு நின்று இருப்பேன். புரியுதுங்களா? மாங்காய் சீசன்ல மாங்காய் பொறுக்குவேன், புளி சீசன்ல புளியை அடிச்சுக்கிட்டு புளியை பொறுக்கிட்டு இருப்பேன். இந்த புளி தான் அடுப்பு சோத்துக்கு சாப்பாடு குழம்புக்கு கிடைக்கிற புளியை பொறுக்கிட்டு, இந்த மாதிரி மனிதர்கள் செயலுக்குள்ள எதையாவது ஒண்ணு தேடிக்கிட்டு ஒரு சாக்கை தூக்கிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன். அப்ப இந்த பிரபஞ்சத்தோடைய அலைவரிசை என் போன்ற ஒரு ஆளுக்குள்ள இங்க என்ன கிடைக்கப்பட்டுச்சுன்னா எனக்கு தான் சேஞ்சு. அதான் நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். அப்ப என்ன மாதிரி ஒருத்தன் இந்த சாக்கையோ இந்த மாயாசையோ கொஞ்சம் அதுல இருந்து விலகி நின்று எது மாயான்னு பாக்குறதுக்கானச்சும் வாய்ப்பை கிடைச்சிருக்கு.